அட்லாண்டிக் சிட்டி. இந்த அட்லாண்டிக் சிட்டி நியூ ஜெர்சியில் இருக்கு. இது வந்து ஒரு சமயத்துல ரொம்ப, அதாவது ஒரு 2 டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி ரொம்ப ஃபேமஸா இருந்திருக்கு இந்த சிட்டி. புளோரிடா வந்து அப்போ வந்து ரொம்ப அதிகமா டெவலப் ஆகாத அந்த சமயம். அதே மாதிரி லாஸ் வேகஸ் வந்துட்டு அதிகமா டெவலப் ஆகாத அந்த சமயத்துல மக்களை வந்துட்டு என்டர்டெயின் பண்றதுக்காக இந்த சிட்டியை உருவாக்கியிருக்காங்க. இந்த சிட்டில வந்துட்டு நிறைய கேசினோஸ் இருக்குமா அண்ட் கேம்பிளிங்ஸ் நிறைய நடக்குமா. இப்போ லாஸ் வேகஸ் எப்படி இருக்கோ அந்த மாதிரி இதை வந்து முன்னாடியே உருவாக்கியிருக்காங்க இந்த சிட்டியை. ஸோ இந்த சிட்டியை ஒட்டி அட்லாண்டிக் ஓஷன் இருக்கிறதுனால இந்த சிட்டிக்கு வந்து அட்லாண்டிக் சிட்டி அப்படின்னு பேரு. பீச் டெஸ்டினேஷனாகவும் இப்போ வந்துட்டு ஃப்ளோரிடாக்கு எல்லாரும் வந்துட்டு உடனே ஃப்ளை பண்ணி போயிடுறாங்க, ஃப்ளோரிடா போய் பார்க்கலாம் அப்படின்ட்டு. அண்ட் ஃப்ளோரிடாக்கு அதிகமாக மக்கள் வந்துட்டு இந்த குளிர் சமயத்தில் வந்துட்டு ட்ராவல் பண்ணுவாங்க. கொஞ்சம் ஓல்டேஜ் பீப்புளெலாம் வந்து இங்கே குளிர் தாங்க முடியலன்னா நம்ம வந்து ஃப்ளோரிடாவுக்கு போயிடலாம் அப்படின்ட்டு, கொஞ்சம் வெதர் நல்லா இருக்கிற, கொஞ்சம் ஹாட்டாக இருக்கிற மாதிரியான சிட்டிக்கு வந்துட்டு போயிடுவாங்க. அப்படி வந்து இப்போ மோஸ்ட்லி எல்லாருமே எங்கே போயிடுறாங்கன்னா ஃப்ளோரிடாவுக்கு போயிடுறாங்க. பட் ஃப்ளோரிடா வந்துட்டு ஒரு ஃப்ளோரிடா, மயாமி அதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய பீச் டெஸ்டினேஷனாக ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த சிட்டி ரொம்ப ஃபேமஸாக இருந்திருக்கு. ஆனால் இப்போ பார்த்தோம் அப்படின்னா காம்படிஷன்ஸ், அதாவது வேகஸோடைய காம்படிஷன் அண்டு இந்த பக்கம் ஃப்ளோரிடாவுடைய காம்படிஷன்ஸ்லாம் அதிகமாக இருக்கிறதுனால இந்த சிட்டியால் பெருசாக எதுவும் சம்பாதிக்க முடியல, மக்களை வரவழைக்க முடியாமல் இந்த சிட்டி பார்த்தோம் அப்படின்னா யாருமே ஆள் இல்லாத சிட்டியா, ஒரு கோஸ்ட் சிட்டியா, ஒரு அபேண்டன் சிட்டியா இருக்கு. நம்ம பார்த்தோம்னா அழகழகா இருக்கு. இந்த சிட்டி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப குவையட்டா, ரோட்லலாம் ஆளே கிடையாது. நிறைய வந்து ஹோம்லெஸ் பீப்புளை பார்க்க முடியுது. பெரிய பெரிய ரெசார்ட்ஸ் இருக்கு இங்கே பார்த்தோம்னா. ஆனால் பார்த்தோம்னா அதில் ஆள் இல்லை. குளிர் இருக்குது இல்லையா, இப்போ வந்துட்டு இன்னும் சம்மர் ஆரம்பிக்கல. ஸோ குளிர் அதிகமாக இருக்குது. ஸோ மக்கள் வந்துட்டு இங்கே வர்றதுக்கு பதிலாக எல்லாரும் வந்துட்டு ஃப்ளோரிடாவுக்கு போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இந்த சிட்டி வந்துட்டு அதிகமாக கூட்டம் நம்ம பார்க்க முடியல. ஜனத்தொகையும் பார்த்தோம்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இவங்களுடைய வாழ்வாதாரம் வந்து இந்த டூரிசமத்தை பேஸ் பண்ணி தான் இருந்திருக்கு. பட் இப்போ அதுவும் வந்துட்டு கம்மியானதுனால இங்கே இருக்கிற மக்கள் வந்துட்டு ரொம்ப ஒரு புவர் பீப்புள், லோ இன்கம் இருக்கிற பீப்புள் தான் அதிகமாக நம்ம பார்க்க முடியுது. இதே இந்த சிட்டியை விட்டு ஒரு 20 நிமிஷம் ட்ராவல் பண்ணி போயிட்டோம் அப்படின்னா அங்கே வந்து பார்த்தோம்னா அந்த கம்யூனிட்டி செம்ம சூப்பராக இருக்குது. ஒரு வீடுமே அவ்வளோ அழகாக இருக்கும். ஸோ அது வந்து என்னென்னா அந்த அதுவும் வந்துட்டு ஒரு பீச் டெஸ்டினேஷன் மாதிரி தான். நமக்கு எப்படி ஈசிஆரில் வந்துட்டு இருக்குது இல்லையா, அந்த மாதிரி ஒரு பீச் டெஸ்டினேஷன் மாதிரி வீடுலாம் இருக்குது. அண்ட் நிறைய வீட்டில் பார்த்தோம்னா அங்கே பின்னாடி வந்துட்டு போட் வச்சுருக்காங்க. ஸோ அவங்க வந்து அந்த கடலும் அந்த ஆறும் வந்து சேர்ற இடம் மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியான இடம் வந்து நிறைய இருக்குது. ஸோ அவங்க போட் வச்சுருக்காங்க. ஸோ வீக்கெண்ட் ஆனால் வந்து போட் எடுத்துகிட்டு போகிற மாதிரி. அண்ட் இங்கேருந்து நியூயார்க் வந்துட்டு ஒரு 2-2.5 மணி நேரம் தான். ஸோ மக்கள் வந்து நியூயார்க்கில் வேலை செஞ்சுட்டு வீக்கெண்ட் ஆனால் வந்து இங்கே அவங்க ஹோம் வச்சு இங்கே வந்துட்டு அவங்க வந்து ஸ்டே பண்ணுற மாதிரி கூட நிறைய மக்கள் இருக்காங்களாம். பட் ஊர் பார்த்தோம் அப்படின்னா பெரிய பெரிய ஹோட்டல்ஸ், ரெசார்ட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஆனால் ரொம்ப 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 கம்மியான விசிட்டர்ஸ் தான் வந்துட்டு இப்போது அந்த ஹோட்டல்ஸ்க்கெல்லாம் வராங்க. ஸோ எல்லாமே நஷ்டமாக தான் போய்கிட்டு இருக்கு. ஸோ இவ்வளோ பெரிய சிட்டி உருவாக்கிட்டாங்க. பட் இந்த சிட்டியில் மறுபடியும் மக்களை வர வைக்கிறதுக்கு இவங்க ஏதாச்சும் பண்ணணும். அதுவும் ட்ரை பண்ணி பார்த்துருக்காங்க. அதுவும் ஒர்க் அவுட் ஆகாமல் அதுலேயும் வந்துட்டு எல்லாமே வேஸ்ட்டாக தான் போயிருக்கு. அதிகமான மக்கள் எப்பயும் வரல போல். மறுபடியும் இவங்க வேறு ஏதாவது ட்ரை பண்ணி இந்த சிட்டியை வந்துட்டு கொஞ்சம் ஃபெமிலியராக பார்க்கணும். அப்படி இல்லை அப்படின்னா இது எல்லாத்தையும் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்ஸ், ஹோம்ஸ் அது மாதிரி வந்துட்டு மாற்றி ஏதாவது பண்ணாதான் உண்டு. அப்படி இல்லைன்னா இந்த சிட்டியை வந்து இவ்வளோ பணம் செலவு பண்ணி இந்த சிட்டியை உருவாக்கி வேஸ்ட்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. அதே மாதிரி ட்ரம்ப் வந்து இங்கே ஒரு பெரிய ரெசார்ட் இன்னும் கட்டியிருந்திருக்காரு. அதுக்கு வந்து தாஜ்மஹால் அப்படின்னு பேரும் வச்சுருந்துருக்காரு. அப்போது வந்து ஆரம்பித்த சமயத்தில் அப்போ வந்துட்டு ரொம்ப நல்லா போயிருக்கு. அதுக்கப்புறம் இந்த எல்லாமே வந்துட்டு டவுன் ஆன சமயத்தில் இவர் என்ன பண்ணியிருக்கிறாருன்னா அதுக்கப்புறம் இந்த கேம்பிளிங்ஸும் ஒழுங்காக போகலை அப்படிங்கிறதுனால இப்போ அதை வந்து ஹார்ட் ராக் அப்படின்ட்டு பேர் மாற்றி ரெசார்ட் ப்ளஸ் கேம்பிளிங் ஏரியாவாக வந்துட்டு அதை மாற்றிருக்காரு. வேகஸ் இருக்கிறதுனால, காம்படிஷன் அதிகமாக இருக்கிறதுனால இங்கே வந்து அதிகமான இன்கம் வந்துட்டு பார்க்க முடியல. பட் இந்த சிட்டிக்குள்ளே என்டர் பண்ணுறது பார்த்தோம்னா அப்படியே வந்து நம்ம வேகஸில் வந்துட்டு அந்த கேம்பிளிங் சிட்டிக்குள்ளே என்டர் ஆகும் இல்லையா, எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து இருந்தது. பட் வெளியில் தான் அப்படி இருக்குது. பட் உள்ளே வந்துட்டு எல்லாமே காமாக, குவையட்டாக, ஆள் நடமாட்டம் அதிகமாக இல்லாமல், யாராவது அந்த பீச்சுக்கு போனால் கூட வந்து யாராவது கண்ணில் பட மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ குவையட்டாக தான் இருந்தது. மோஸ்ட்லி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வீக் டேஸில் ரொம்ப குவையட்டாக இருக்கும், வீக்கெண்டில் பார்த்தோம்னா கொஞ்சம் நீங்கள் வந்துட்டு அதிகமான மக்களை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் கூட சம்மர் டைமில் வீக்கெண்டில் அதிகமான ஜனங்களை பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க.
மேபி நாங்கள் வந்து ராங் சீசனில் வந்திருக்கலாம், அதனால் அதிகமான ஜனங்கள் இருந்திருக்கலாம். பட் பார்த்த வரைக்கும் ஆள் அதிகமாக இல்லாமல், ஜனத்தொகை அதிகமாக இல்லாமல் கொஞ்சம் போர் சிட்டியாக தான் இருக்குது.